வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பங்கேற்பு. விண்வெளியிலும் கப்பல்களிலும் யோகா நடைபெற்றுள்ளதாக பெருமிதம். உலக யோகா நாளையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நகரங்களில் யோகாசன நிகழ்ச்சி. மத்திய அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முப்படையினர், மாணவ மாணவியர் பங்கேற்பு. பேச்சில் மட்டும் பிரதமர் மோடி வல்லவராக இருப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கருத்து. நாட்டை எதிர்நோக்கியுள்ள சிக்கல்களுக்கு உரிய தீர்வு காண்பதில்லை என்றும் குற்றச்சாட்டு. கலைஞரின் கனவு படைப்பான வள்ளுவர் கோட்டம் புதுப்பொலிவு கண்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தகவல். வள்ளுவரையும் வள்ளுவத்தையும் போற்றுவோம், மானிட சமுதாயம் முழுக்க கொண்டு சேர்ப்போம் என்றும் சூளுரை. கீழடியில் அகழாய்வு நடைபெற்றதற்கு அதிமுக தான் காரணம் என்று எடப்பாடி பழனிசாமி விளக்கம். மதுரையில் பாஜக, இந்து முன்னணி ஆகியன நடத்தும் முருக மாநாட்டிற்கு வாழ்த்து. தோல்வி பயத்தில் கீழடி தொகுதி மறுசீரமைப்பு ஆகியவற்றை கையில் எடுத்துள்ளது திமுக. தாம்பரத்தில் யோகா நிகழ்ச்சியில் பங்கேற்ற மத்திய அமைச்சர் முருகன் பேச்சு. தாக்குதலை நிறுத்தும் வரை அணு ஒப்பந்த பேச்சு நடத்த முடியாது என ஈரான் அறிவிப்பு. நீண்ட நெடிய போருக்கு தயாராகி வருவதாக இஸ்ரேல் வெளியுறவுத்துறை அமைச்சர் அதிரடி. இனி விரிவான செய்திகளை காணலாம். விண்வெளியிலும் கடற்படை கப்பல்களிலும் யோகா நிகழ்ச்சி என்று பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். உலகம் முழுவதும் 11வது சர்வதேச யோகா தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. ஒரே பூமி, ஒரே ஆரோக்கியம் என்ற கருப்பொருள்களில் உலகில் உள்ள 191 நாடுகளில் யோகா நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இதையொட்டி ஆந்திர பிரதேசத்தின் துறைமுக நகரான விசாகப்பட்டினத்தில் உள்ள ஆர்கே கடற்கரையிலிருந்து போகப்புறம் வரை உள்ள 26 கிலோமீட்டர் நீள நடைபாதையில் மிக பிரம்மாண்ட யோகா நிகழ்ச்சி இன்று நடத்தப்பட்டது. இந்த யோகா நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு யோகா பயிற்சி மேற்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி, ஜூன் 21 சர்வதேச யோகா தினம் என அங்கீகரிக்க வேண்டும் என்று ஐநா பொதுசபையில் இந்தியா தீர்மானம் முன்மொழிந்த போது குறுகிய நேரத்தில் உலகின் 175 நாடுகள் இந்தியாவுக்கு ஆதரவாக நின்றன. இன்றைய உலகில் இந்த ஒற்றுமை மற்றும் ஆதரவு என்பது ஒரு இயல்பான சம்பவம் கிடையாது என்றார். ஒட்டுமொத்த உலகமும் இன்று ஏதோ சில பதற்றங்கள் மற்றும் அமைதியற்ற நிலையில் சென்று கொண்டிருப்பதாகவும், இதுபோன்ற தருணங்களில் யோகா நமக்கு அமைதிக்கான வழியை தருகிறது என்று அவர் பேசியுள்ளார். அதனைத் தொடர்ந்து பேசிய அவர், விண்வெளியில் விஞ்ஞானிகளும் யோகா ஒலிம்பியாட்டின் போது கிராமங்களில் இளைய நண்பர்களும் யோகா பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் என்றும், அனைத்து கடற்படை கப்பல்களிலும் யோகா நிகழ்ச்சி சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் பேசியுள்ளார். உலக யோகா நாளையொட்டி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற யோகாசன நிகழ்ச்சிகளில் லட்சக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். குஜராத்தின் அகமதாபாத்தில் நடைபெற்ற யோகாசன நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை மற்றும் கூட்டுறவு அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு யோகாசன பயிற்சி செய்தனர். குஜராத்தின் பனஸ்கந்தா மாவட்டத்தில் அம்பாஜி கோவிலில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவியர் கலந்து கொண்டு யோகாசன அசைவுகளுடன் நடனமாடி மகிழ்ந்தனர். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஈசா யோகா மையத்தில் மத்திய ஆயுதப்படையினர் ஒரே போல சீருடை அணிந்து யோகாசன பயிற்சியில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் அமைந்துள்ள கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தெலுங்கானா முன்னாள் ஆளுநர் தமிழிசை, திரைப்பட நடிகை நமிதா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். உத்தரப்பிரதேசத்தின் நொய்டாவில் இந்திய கடலோர காவல்படை தலைமை இயக்குநர் பரமேசிவமணி யோகா சபை பயிற்சியில் ஈடுபட்டார். யோகா உடல் முழுமைக்கும் பயனளிப்பதாகவும், உடலையும் உள்ளத்தையும் அழுத்தமின்றி இயல்பாக வைத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். டெல்லி புராண கிலா என்னும் இடத்தில் நடைபெற்ற யோகாசன நிகழ்ச்சியில் பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் பன்சூரி சுவராஜ் கலந்து கொண்டார். அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் ஒருங்கிணைந்த படைகளின் கட்டளை பிரிவு சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பலர் கலந்து கொண்டு யோகாசன பயிற்சி செய்தனர். டெல்லி ஹஜ் குழு தலைவி ஹவுசர் ஜஹான் உள்ளிட்டோர் யோகாசன பயிற்சியில் ஈடுபட்டனர். பிரதமர் மோடி சொல்வதில் வல்லவராக இருப்பதாகவும், சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதில் அவர் வல்லவர் இல்லை என்றும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். ராகுல் காந்தி எக்ஸ் தள பக்கத்தில் ஒரு வீடியோவை பதிவிட்டு தனது கருத்தை எழுதியுள்ளார். அதில், இந்தியாவில் தயாரிப்போம் என்கின்ற முழக்கத்துடன் தொடங்கிய திட்டத்தில் உற்பத்தி இதுவரை இல்லா வகையில் 14 விழுக்காடு என்னும் அளவிற்கு குறைந்துள்ளதையும், அதே நேரத்தில் வேலையின்மை மிகவும் உயர்ந்துள்ளதாகவும் ராகுல் காந்தி சுட்டிக்காட்டியுள்ளார். உள்நாட்டில் உற்பத்தி குறைந்துள்ள அதே நேரத்தில் சீனாவிலிருந்து இறக்குமதியாகும் பொருட்களின் அளவு 2 மடங்காக அதிகரித்துள்ளதையும் ராகுல் காந்தி குறிப்பிட்டுள்ளார். உற்பத்தி சரிவு, வேலையின்மை ஆகியவற்றை
போக்குவதற்கு பிரதமரிடம் புதிய உத்திகள் எதுவும் இல்லை என்றும் ராகுல் காந்தி குறிப்பிட்டுள்ளார். உற்பத்தி அடிப்படையிலான ஊக்கத்தொகை வழங்கும் திட்டமும் ஓசையின்றி நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியாவை பிற நாடுகளின் சந்தையாக்கும் நிலையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று ராகுல் காந்தி கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழரின் அடையாளங்களை எங்கும் நிறுவிய கலைஞரின் கனவு படைப்பான வள்ளுவர் கோட்டம் புதுப்பொலிவு கண்டுள்ளது என தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அனைவருக்கும் பொதுவான வள்ளுவரையும் வள்ளுவத்தையும் போற்றுவோம் என்றும் மானிட சமுதாயம் முழுக்க கொண்டு சேர்ப்போம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். கீழடி அகழாய்வுக்கு அதிமுக தான் காரணம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், விரும்பும் தெய்வங்களை வழிபடுவது ஜனநாயக உரிமை. அந்த அடிப்படையில் மதுரை பாஜக முருக மாநாட்டிற்கு வாழ்த்துக்கள் என்றும் கீழடி அகழாய்வுக்கு அதிமுக தான் காரணம் என்றார். மேலும் திமுக ஐடி விங் வெளியிட்ட கேலி சித்திரம் குறித்த கேள்விக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் தக்க பதிலடி கொடுப்பார் என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறினார். தொடர்ந்து பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். தோல்வி பயத்தில் கீழடி தொகுதி மறுசீரமைப்பை திமுக கையில் எடுத்துள்ளது என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி சென்னை தாம்பரத்தில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தலைமையில் யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பங்கேற்று எல் முருகன் யோகா செய்தார். இதையடுத்து மத்திய இணையமைச்சர் எல் முருகன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் பயணம் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் இருக்கும் என்றும் தோல்வி பயத்தில் கீழடி தொகுதி மறுசீரமைப்பை திமுக கையில் எடுத்துள்ளதாகவும் கீழடி விவகாரத்தில் மத்திய அரசிற்கு இருக்கும் அக்கறை தமிழ்நாடு அரசுக்கு இல்லை என்றார். தாக்குதல்களை நிறுத்தும் வரை அணு ஒப்பந்த பேச்சு நடத்த முடியாது என்று ஈரான் அரசு அறிவித்துள்ளது. அதே நேரத்தில் நெடிய போருக்கு தயாராகி வருவதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. தீரா கோபம் போராய் வெடிக்கும் என்னும் பழமொழிக்கேற்ப இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே போர் மூண்டுள்ளது. கடந்த ஒரு வார காலமாக இரு நாடுகளும் ஒன்றையொன்று தாக்கி வருகின்றன. மின் நிலையங்கள், எரிபொருள் சேமிப்பு கிடங்குகள், ராணுவ தளவாட உற்பத்தி ஆலைகள், வெடிமருந்து ஆலைகள் ஆகியவற்றை குறிவைத்து இரு நாடுகளும் ஏவுகணைகளாலும் விமானங்களாலும் தாக்கி வருகின்றன. இந்நிலையில் ஜெனீவா நகரில் ஐரோப்பிய தூதரக அதிகாரிகளை சந்தித்து பேசிய ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி, தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது எந்த வகை பேச்சும் நடத்த முடியாது என்று கூறினார். தாக்குதலை நிறுத்தும் வரை அணு ஒப்பந்த பேச்சுக்கு இடமே இல்லை என்றும் அவர் உறுதிபட தெரிவித்தார். அதே நேரத்தில் இஸ்ரேல் வெளியுறவுத்துறை அமைச்சர் இயல் சமர் வெளியிட்டுள்ள வீடியோவில் தங்கள் நாடு நெடிய போருக்கு தயாராகி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். சிவில் சர்வீஸ் முதன்மை தேர்வுக்கான ஊக்கத்தொகை பெற இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், 2025ஆம் ஆண்டின் சிவில் சர்வீஸ் முதல்நிலை தேர்வில் தேர்ச்சி பெற்ற தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்களுக்கு முதன்மை தேர்விற்கு பயிற்சி மேற்கொள்ள ஏதுவாக தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்தின் கீழ் இயங்கி வரும் நான் முதல்வன் போட்டித் தேர்வுகள் பிரிவின் வாயிலாக ரூபாய் 25,000 நேரடியாக மாணவர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும். இந்த ஊக்கத்தொகையை பெறுவதற்கு நடப்பு ஆண்டில் சிவில் சர்வீசஸ் முதல்நிலை தேர்வில் தேர்ச்சி பெற்ற தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் இணையதளத்தில் இன்று முதல் அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. மூத்த குடிமக்களுக்கான கட்டணமில்லா பேருந்து பயண டோக்கன்கள் இன்று முதல் வழங்கப்படுவதாக மாநகர போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை மாநகர் போக்குவரத்து கழகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் சென்னையை சேர்ந்த மூத்த குடிமக்களுக்கான ஜூலை மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை பயன்படுத்தக்கூடிய ஒரு மாதத்திற்கு 10 டோக்கன்கள் வீதம் 6 மாதத்திற்கான கட்டணமில்லா பேருந்து பயண டோக்கன்கள் இன்று முதல் ஜூலை 31ஆம் தேதி வரை தினமும் காலை 8 மணி முதல் இரவு 7:30 மணி வரை வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. இந்த டோக்கன்கள் அடையாறு, பெசன்ட் நகர், திருவான்மியூர், தியாகராய நகர், சைதாப்பேட்டை, சென்ட்ரல் ரயில் நிலையம், குரோம்பேட்டை, பல்லாவரம், ஆலந்தூர், கிண்டி எஸ்டேட், ஆதம்பாக்கம், கோயம்பேடு, கிளாபாக்கம் உள்ளிட்ட 40 பணிமனை பேருந்து நிலையங்களில் வழங்கப்படுகிறது. இருப்பிட சான்றாக ரேசன் அட்டை, வயது சான்றிற்காக ஆதார் அட்டை, ஓட்டுநர் உரிமம், கல்வி சான்றிதழ், வாக்காளர் அடையாள அட்டை போன்றவையும் மற்றும் 2 கலர் புகைப்படங்களும் கொடுத்து டோக்கன்களை பெற்றுக் கொள்ளலாம் என்றும், அடையாள அட்டை புதுப்பித்தல் புதிய பயனாளிகளும் இதில் பயன்பெறலாம் என்று தெரிவித்துள்ளது. ஆரோக்கியம் காக்கும் அருமருந்து யோகா கலைக்கு ஈடு இணை எதுவும் இல்லை என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில்,
வாழ்க்கை முறை மாற்றங்கள், மன அழுத்தங்கள் ஆகியவற்றால் உடல் நலனுக்கு கேடு வராமல் தடுக்கும் அரண் என்றும், ஆரோக்கியம் காக்கும் அருமருந்து யோகா கலைக்கு ஈடு இணை ஏதுமில்லை எனவும், விலையில்லா மருத்துவ கலையான யோகாசனத்தினை நாம் அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும், உலகம் முழுவதும் பரப்ப வேண்டும் என்று அதில் தெரிவித்துள்ளார். சுகாதார சான்றிதழ்களை இ-சேவை தளத்தில் மட்டுமே பெற முடியும் என்று பொது சுகாதாரத்துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. பொது சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பொதுமக்கள் அதிகம் கூடும் கல்வி நிறுவனங்கள், வணிக வளாகங்கள், திருமண மண்டபங்கள், முதியோர் மற்றும் குழந்தைகள் காப்பகம் உள்ளிட்ட வணிக கட்டிடங்களில் சுகாதார சான்றிதழ் பெறுவது அவசியம். சுகாதார சீர்கேடுகளை தவிர்க்கவும், வளாகங்களில் தூய்மை மற்றும் சுகாதார தரத்தினை உறுதிப்படுத்தவும் சுகாதார சான்றிதழ் வழங்கப்படுகிறது. அதன்படி எளிமை ஆளுமை திட்டத்தின் வாயிலாக இ-சேவை தளம் மூலம் சுகாதார சான்றிதழ் வழங்கும் நடைமுறை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. சுகாதார சான்றிதழ் பெற விரும்பும் அனைத்து விண்ணப்பதாரர்களும் இணையதளத்தின் மூலமாக இ-சேவை தளத்தை அணுக வேண்டும். அதன் பின்னர் விண்ணப்பதாரர்களின் விவரங்களை உள்ளீடு செய்து தேவையான ஆவணங்களை பதிவேற்றம் செய்ய வேண்டும். இனிவரும் காலங்களில் நேரடியாக சுகாதார சான்றிதழ் வழங்கும் நடைமுறைகள் நிறுத்தப்பட்டு தமிழ்நாடு அரசின் இ-சேவை தளத்தின் வாயிலாக மட்டுமே பெற இயலும். நேரடியாக ஆவணங்கள் மற்றும் நகல்களை சமர்ப்பிக்க வேண்டிய அவசியமில்லை என்று அதில் கூறப்பட்டுள்ளது. நாளை நடைபெறும் முருக பக்தர்கள் மாநாட்டில் ஒரே நேரத்தில் கந்தசஷ்டி கவசத்தை லட்சக்கணக்கானோர் இணைந்து பாடி கின்ன சாதனையும் படைக்க உள்ளனர். மதுரையில் இந்து முன்னணி சார்பில் நாளை பாண்டிக்கோவில் சாலையில் உள்ள அம்பா திடலில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டில் தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களிலிருந்து அரசியல் தலைவர்கள், ஆன்மீகவாதிகள், ஆதீனங்கள் உள்பட பலர் கலந்து கொள்ள உள்ளனர். மேலும் சிறப்பு விருந்தினர்களாக உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் ஆகியோர் கலந்து கொண்டு பேசுகின்றனர். இந்த மாநாட்டில் சுமார் 5 லட்சம் பேர் வரை பங்கேற்க இருப்பதாக தெரிகிறது. மேலும் நாளை மாநாட்டில் மாலை 6 மணிக்கு ஒரே நேரத்தில் கந்தசஷ்டி கலசத்தை லட்சக்கணக்கானோர் இணைந்து பாடி கின்ன சாதனையும் படைக்க இருப்பதாக தெரிவித்துள்ளனர். மதிமுகவின் 31வது மாநில பொதுக்குழு கூட்டம் ஈரோட்டில் நாளை கூடுகிறது. ஈரோடு பெருந்துறை ரோட்டில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நாளை காலை 10 மணிக்கு மதிமுகவின் 31வது மாநில பொதுக்குழு கூடுகிறது. அவைத்தலைவர் அர்ஜுன் ராஜ் தலைமை தாங்குகிறார். பொதுச் செயலாளர் வைகோ, முதன்மை செயலாளர் துரை வைகோ, MP துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா, மாவட்ட செயலாளர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் என தமிழகம் முழுவதும் இருந்து 1700 பேர் பங்கேற்கிறார்கள். காலை 11:30 மணிக்கு பொதுக்குழுவில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகின்றன. கூட்டத்தில் கட்சியின் வளர்ச்சி குறித்தும், வரும் சட்டமன்ற தேர்தலை எவ்வாறு சந்திப்பது குறித்தும் விவாதிக்கப்படுகிறது. இதேபோல் சில முக்கிய தீர்மானங்கள், அறிவிப்புகள் வெளியிட வாய்ப்புள்ளதாக நிர்வாகிகள் தெரிவித்தனர். விருத்தாச்சலத்தில் தென்னிந்திய அளவிலான கைப்பந்து போட்டியினை அமைச்சர் CV கணேசன் தொடங்கி வைத்தார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் முதலமைச்சர் கோப்பைகளை தென்னிந்திய அளவிலான கைப்பந்து போட்டி விருத்தாச்சலம் காங்கிரஸ் திடலில் தொடங்கியது. போட்டிகளை தமிழ்நாடு தொழிலாளர் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் CV கணேசன் தொடங்கி வைத்தார். 3 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியில் ஆடவர் பிரிவில் 4 அணியும், மகளிர் பிரிவில் 3 அணிகளும் கலந்து கொள்கின்றன. முதல் நாள் போட்டியில் சென்னை இந்தியன் வங்கி அணியும், விருத்தாச்சலம் கலை பிரதர்ஸ் அணியும் கலந்து கொண்டு விளையாடின. இந்த கைப்பந்து போட்டியினை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கலைச்செல்வன் ஒருங்கிணைத்தார். ஆலங்குளம் அருகே மீன்பிடிக்க சென்ற 8 வயது சிறுவன் குளத்தில் மூழ்கி பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே மருதம்புத்தூரை சேர்ந்தவர் கூலி தொழிலாளி ராம்சிங் சாரதா தம்பதி. இவர்களுக்கு கீர்த்திகா என்ற மகளும், நாராயணன் என்ற மகனும் உள்ளனர். நாராயணன் அருகில் உள்ள நகராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் 3ஆம் வகுப்பு படித்து வந்தார். பள்ளி முடிந்து வீட்டிற்கு வந்த மாணவன் தன்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து அருகில் உள்ள ஊரடி குளத்தில் மீன்பிடிக்க சென்றதாக கூறப்படுகிறது. இதில் குளத்தில் உள்ள ஒரு குட்டையில் துணியை வைத்து மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக குளத்தில் மூழ்கி உயிரிழந்தார். இதுகுறித்து அளித்த தகவலின் பேரில் வந்த போலீசார் இறந்த மாணவனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைகளுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் ஆலங்குளம் பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தர்மாபுரி அங்காளம்மன் ஆலய திருப்பணிக்கு ரூபாய் 1 லட்சம் நன்கொடை வழங்கப்பட்டது. புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட தர்மாபுரி பகுதியில் உள்ள அங்காளம்மன் ஆலயத்தில் திருப்பணிகள் நடைபெற்று வருகிறது. இதையொட்டி திமுக பிரமுகர் பசிபிக் சங்கர் ஆலய திருப்பணிக்கு ரூபாய் 1 லட்சம் நன்கொடையை மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா முன்னிலையில் வழங்கினார்.
தொடர்ந்து ஆலய திருப்பணிகளை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பார்வையிட்டார். தொகுதி செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஊர் முக்கியஸ்தர்கள், ஆலய அறங்காவலர் குழு தலைவர் முருகன், நிர்வாகிகள் தன்ராஜ், சரவணன், ரகு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் 24 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். வார விடுமுறையை ஒட்டி திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்துள்ளது. இதனால் இலவச தரிசனத்தில் 24 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். தேவஸ்தான அதிகாரிகளுக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. இனி வருவது உலக செய்திகள். மெக்சிகோவில் உருவான எரிக் புயலால் 2 பேர் உயிரிழந்துள்ளனர். மெக்சிகோ நாட்டின் மேற்கு மாகாணங்களில் ஒன்றான ஓக்ஸாகாவில் சக்தி வாய்ந்த எரிக் என்ற புயல் கடந்த வியாழக்கிழமை கரையை கடந்தது. இதனை மியாமியில் உள்ள தேசிய சூறாவளி மையம் உறுதி செய்துள்ளது. அப்போது மெக்சிகோ நாட்டின் பசிபிக் கடலோர பகுதியில் சுற்றுலா நகரங்களான அகாபுல்கோ மற்றும் போர்ட்டோ எஸ்காண்டிடோ ஆகியவற்றிற்கு இடையே பெரும் பாதிப்பை இந்த புயல் ஏற்படுத்தி சென்றது. அது கரையை கடந்து சென்றபோது பலத்த காற்றும் வீசியது. புயலால் கனமழை பெய்தது. இதனால் வெள்ள நீர் பல்வேறு பகுதிகளையும் சூழ்ந்து காணப்பட்டது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டது. இந்த புயலால் 2 பேர் உயிரிழந்துள்ளனர் என அதிகாரிகள் உறுதி செய்தனர். இதனையடுத்து வேறு யாரும் பாதிக்கப்பட்டு உள்ளார்களா என்று கண்டறியும் பணியும் நடந்து வருகிறது. கனமழை மற்றும் வெள்ளத்தில் சிக்கியுள்ள மக்களை மீட்கும் பணிகளும் நிவாரண பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இனி வருவது விளையாட்டு செய்திகள். TNPL T20 கிரிக்கெட் தொடரில் கோவை கிங்ஸ், நெல்லை ராயல் கிங்ஸ் அணிகள் இன்று மோதுகின்றன. 8 அணிகள் இடையிலான 9வது TNPL T20 கிரிக்கெட் தொடர் கோவையில் கடந்த 5ஆம் தேதி தொடங்கியது. இந்த தொடரின் முதற்கட்ட லீக் ஆட்டங்கள் கோவையிலும், 2வது கட்ட லீக் ஆட்டங்கள் சேலத்திலும் நடந்து முடிந்தன. இதனையடுத்து இது தொடரின் 3வது கட்ட லீக் ஆட்டங்கள் நெல்லையில் இன்று தொடங்குகிறது. இதில் இன்று ஒரு லீக் ஆட்டம் நடைபெறுகிறது. அதன்படி இரவு 7:15 மணிக்கு தொடங்கும் ஆட்டத்தில் லைகா கோவை கிங்ஸ், நெல்லை ராயல் கிங்ஸ் அணிகள் மோதுகின்றன. கோவை அணி தனது முதல் வெற்றியை பதிவு செய்யவும், நெல்லை அணி 3வது வெற்றியை பதிவு செய்யவும் கடுமையாக போராடும். இதனால் ஆட்டத்தில் விறுவிறுப்புகளுக்கு பஞ்சம் இருக்காது. 50 அணிகள் பங்கேற்கும் மாநில கூடைப்பந்து போட்டியானது சென்னையில் இன்று தொடங்குகிறது. மேயர் ராதாகிருஷ்ணன் நினைவு கூடைப்பந்து கிளப் சார்பில் 21வது மாநில கூடைப்பந்து போட்டி சென்னை எழும்பூர் வெங்குப்பிள்ளை தெருவில் உள்ள மாநகராட்சி திடலில் இன்று முதல் 28ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்த போட்டியில் ஆண்கள் பிரிவில் இந்தியன் வங்கி, இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி, வருமான வரி, தமிழ்நாடு போலீஸ், சுங்க இலாகா உள்பட 34 அணிகளும், மகளிர் பிரிவில் ரைசிங் ஸ்டார், SDAD எத்திராஜ், தமிழ்நாடு போலீஸ் உள்பட 16 அணிகளும் கலந்து கொள்கின்றன. நாக் அவுட் மற்றும் லீக் முறையில் தினசரி மாலை 3 மணிக்கு தொடங்கி போட்டி நடைபெறும். இந்த போட்டியின் மொத்த பரிசு தொகை ரூபாய் 2 லட்சம் ஆகும். ஆண்கள் பிரிவில் சாம்பியன் பட்டம் வெல்லும் அணிக்கு ரூபாய் 40,000, மகளிர் பிரிவில் முதலிடம் பிடிக்கும் அணிக்கு ரூபாய் 30,000 பரிசாக வழங்கப்பட உள்ளது. இனி வருவது தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று ஒரு சவரன் 73,880 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 25 ரூபாய் அதிகரித்து 9,235 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 200 ரூபாய் அதிகரித்து 73,880 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 80,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 120 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளி 1,20,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மீண்டும் தலைப்பு செய்திகள். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பங்கேற்பு. விண்வெளியிலும் கப்பல்களிலும் யோகா நடைபெற்றுள்ளதாக பெருமிதம். உலக யோகா நாளையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நகரங்களில் யோகாசன நிகழ்ச்சி. மத்திய அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முப்படையினர், மாணவ மாணவியர் பங்கேற்பு. பேச்சில் மட்டும் பிரதமர் மோடி வல்லவராக இருப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கருத்து. நாட்டை எதிர்நோக்கியுள்ள சிக்கல்களுக்கு உரிய தீர்வு காண்பதில்லை என்றும் குற்றச்சாட்டு.
கலைஞரின் கனவு படைப்பான வள்ளுவர் கோட்டம் புதுப்பொலிவு கண்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தகவல். வள்ளுவரையும் வள்ளுவத்தையும் போற்றுவோம், மானிட சமுதாயம் முழுக்க கொண்டு சேர்ப்போம் என்றும் சூளுரை. கீழடியில் அகழாய்வு நடைபெற்றதற்கு அதிமுக தான் காரணம் என்று எடப்பாடி பழனிசாமி விளக்கம். மதுரையில் பாஜக, இந்து முன்னணி ஆகியன நடத்தும் முருக மாநாட்டிற்கு வாழ்த்து. தோல்வி பயத்தில் கீழடி தொகுதி மறுசீரமைப்பு ஆகியவற்றை கையில் எடுத்துள்ளது திமுக. தாம்பரத்தில் யோகா நிகழ்ச்சியில் பங்கேற்ற மத்திய அமைச்சர் முருகன் பேச்சு. தாக்குதலை நிறுத்தும் வரை அணு ஒப்பந்த பேச்சு நடத்த முடியாது என ஈரான் அறிவிப்பு. நீண்ட நெடிய போருக்கு தயாராகி வருவதாக இஸ்ரேல் வெளியுறவுத்துறை அமைச்சர் அதிரடி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.